அம்முஸ் டைரி. சிங்கமும் எலியும். வணக்கம் குட்டீஸ். அந்த அடர்ந்த காட்டில் மதிய வேளையில் காட்டிற்கே ராஜாவான அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு குட்டி எலி தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மூக்கின் மேலும் முதுகின் மேலும் ஏறி குடுகுடுவென்று ஓடி விளையாடியது. திடீரென்று விழித்து கொண்ட சிங்கம் கர் என்று கர்ஜித்தது. தன் பெரிய கால்களால் அந்த எலியை அமுக்கி பிடித்தது. சின்னஞ்சிறு எலியே, என் தூக்கத்தை கெடுக்க எவ்வளவு தைரியம் உனக்கு? இப்போதே உன்னை நசுக்கி விடுவேன் என்று கத்தியது. எலி நடுங்கிக் கொண்டே, ஐயோ ராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை இப்போது விட்டு விடுங்கள். ஒரு நாள் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி என்றால் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்று சொல்லியது. சிங்கம் பலமாக சிரித்தது. ஆஹாஹாஹா, எனக்கு உதவ போகிறாயா? சரி, போ போ, உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, பிழைத்து போ என்று எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழிந்தன. வேடன் விரித்திருந்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. சிங்கம் எவ்வளவு முயன்றும் வலையை அறுக்க முடியவில்லை. காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று காடே அதிரும்படி கத்தியது. அந்த சத்தத்தை கேட்ட எலி மின்னல் வேகத்தில் அங்கே ஓடி வந்தது. ராஜா, பயப்படாதீங்க, இதோ நான் வந்து விட்டேன் என்று சொல்லி தன் கூர்மையான பற்களால் கடகடவென வலையை கடித்து தள்ளியது. வலையிலிருந்து வெளியே வந்த சிங்கம் ஆச்சரியப்பட்டது. நண்பா, உன்னை சிறியவன் என்று நினைத்தேன், ஆனால் இன்று என் உயிரை காப்பாற்றி விட்டாய், மிக்க நன்றி என்று நெகிழ்ந்து போனது. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாரையுமே குறைவாக எடை போடக்கூடாது. சிறியவர்களானாலும் பெரிய உதவி அவங்களாலையும் செய்ய முடியும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற மேலும் கதைகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.